Assalamualaikum and welcome to Amy's Home. Amy's Homeல இன்னைக்கு மோஸ்ட் ரெக்வெஸ்டட் ரெசிபி சிங்கப்பூர் ஸ்பெஷல் பீஹூன் கோரிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீட்டில் சின்னதாக பார்ட்டி செய்கிறதுக்கு ஏதாவது ரெசிபி தேடிட்டு இருக்கீங்களா, இல்லைன்னா இஃப்தாருக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ரெசிபி ஏதாவது தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னா இந்த ரெசிபி உங்களுக்காக தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த பிராண்ட் பீஹூன் தான் யூஸ் பண்ணுறேன். பீஹூன் கோரிங் செய்கிறதுக்கு முதல்ல பீஹூனை சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வைக்க போகிறோம். மார்க்கெட்டில் நிறைய வகையான பீஹூன் வெரைட்டிஸ் அண்ட் பிராண்ட்ஸ் அவைலபிள் இருக்கும். ரொம்ப திக்கான பீஹூனாக எடுக்காமல் இந்த மாதிரி மெல்லிசான பீஹூனாக எடுத்துக்கோங்க. பீஹூனில் சுடு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடி போட்டு கவர் பண்ணி வச்சா போதும். பீஹூன் சுடு தண்ணியில் ஊறிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே ஒரு சாஸ் ரெடி பண்ணிடலாம். பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 8 சின்ன வெங்காயம், 3 பீஸ் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குறைச்சோ கூடவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பீஹூன் சுடு தண்ணியில் ஊற வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகி வந்துடுச்சு. இதை அப்படியே நம்ம வடித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். பீஹூனை வடித்து எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே 2 முட்டையை நல்லா கலக்கிட்டு ஸ்கிராம்பிள்ட் எக் மாதிரி பொரித்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது அதே எண்ணெயிலேயே தோஃபு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். தோஃபுக்கு பதிலாக பன்னீர் இல்லைன்னா இறால் இல்லைன்னா கோழி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தோஃபுக்கு பதிலாக கோழி இல்லை இறால் சேர்க்க போகிறீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கோங்க. அடுத்தது இதே எண்ணெயிலேயே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது இது கூட ஒரு பாதி சிக்கன் கியூப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சிக்கன் கியூப் இல்லை நீங்கள் சேர்க்க விரும்பலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் கியூப்லேயே உப்பு இருக்கிறனால நான் உப்பு சேர்க்கலை. அடுத்தது இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேர்த்த தண்ணிலாம் வற்றி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நான் ஃபிஷ் கேக் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெடியாக இருக்கிற சாஸ் மேலே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க பீஹூனை சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க சேப்பு மிளகாய், நல்லா துருவி வச்சுருக்க கேரட்டு, அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கீரை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரட்டுக்கு பதிலாக பீன்ஸ் இல்லை பச்சை பட்டாணி இல்லைன்னா கார்ன் இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம ஏற்கனவே பொரிச்சு எடுத்து வச்சுருக்க தோஃபையும் முட்டையும் சேர்த்து எல்லாமே நல்லா ஒன்றா அந்த சாஸோட பிறண்டு வர மாதிரி லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஈஸி அண்ட் டேஸ்டியான சிங்கப்பூர் ஸ்பெஷல் பீஹூன் கோரிங் ரெடி. இந்த வருஷம் ரமதான் இஃப்தாருக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் ரொம்ப மசாலாவாக ஸ்பைசியாக இஃப்தார் அப்போ சாப்பிட பிடிக்காதோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமிஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.